ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நெக் கிளாத்தில் ஒரு அழகான ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நார்மல் த்ரெட், நெட் கிளாத், க்ரீன் அண்ட் பிங்க். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. ஃப்ளவர் சீக்வன்ஸ் பிக், ஸ்மால், அதை விட ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். இது ஃப்ளவர் மேக் பண்ணுற கம்பி, அயன் ஒயர் சொல்லுவாங்க. பீட் வந்து 5 mm, நார்மல் நீடில். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு நெட் கிளாத்தில் எப்படி ஃப்ளவர் வந்து மேக் பண்ணலான்னு தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது இல்லையா, அதனால் அவங்களுக்காக ஒரு சின்ன அதை எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு கேப், அது எந்த கேப் வேணால் எடுத்துக்குங்க. பாட்டில் ஒரு மூடியாக இருக்கலாம், இல்லை க்ளூ கம் ஒரு மூடியாக இருக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வர இந்த மூடி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த கம்பியை வந்து சுற்றிக்கிட்டு நல்லா டைட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் நெட் கிளாத்தில் தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நெட் கிளாத்தில் இதே போல் வச்சு ஃபோல்டு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக, தெரியுது பாருங்கள், டைட்டாக ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி அதை வந்து சுற்றி விட்டுருங்க. இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற த்ரெட் இருக்குது பாருங்கள், அந்த த்ரெட்டில் பூ கட்டுறா போல் நம்ம ஒரு 3 சுற்று சுற்றிட்டு, நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அதே போல் நாட் வந்து போட்டிருக்கு. ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அந்த கம்பி வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு மீதி இருக்கிற கம்பி வந்து தேவை கிடையாது. எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள், த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அழகாக ஒரு நெக் கிளாத்தில் ரெடி பண்ணிட்டு ஒரு ஃப்ளவர் பெட்டல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை விட ஸ்மாலாக ஒரு பெட்டல் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா க்ரீன் கலரும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுங்க, இதே போல் பென் எடுத்துக்குங்க. பென் ஒரு பேக் சைடில் இந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றி விடுங்க. அப்புறம் அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஸ்மால், சின்ன பெட்டல் வேணும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதே போல் திங்ஸை வந்து சூஸ் பண்ணி அதில் இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், கம்பியில் இந்த பெனில் பேக் சைடில் நம்ம ஒரு அழகாக ஒரு ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் க்ரீன் கலர் நெட் கிளாத் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் நெட் கிளாத் எடுத்துட்டு அதை வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும். இப்போது மறுபடியும் பூ கட்டுற போல் ஸ்டிச் வந்து போடணும். ஒரு டைட்டாக போடுங்க. ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் கூட நீங்கள் சுற்றிக்கிட்டு நாட் வந்து ஒரு 3 போட்டுக்குங்க. இதே போல் உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை பெட்டல் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ நான் இதை வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த கம்பியும் அந்த நெட் கிளாத்து கட் பண்ணிடுறேன். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ. இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 2 பெட்டல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள்.
பிக் அண்ட் ஸ்மால் பெட்டல் ரெடி பண்ணிட்டோம். இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த ஒயிட் த்ரெட் இந்த கோல்டன் கலர் த்ரெட்டு கட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த கிளாத்துக்கு ஏற்றாப்போலையோ த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியாது. இப்போ பாருங்கள், நான் இதை எக்ஸஸாக இருக்குல்ல, இது தேவை கிடையாது. ஸோ அது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் பெட்டல் காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெட்டல். ஸ்மால் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 பெட்டல், இது ஒரு 5 பெட்டல் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒரு டிசைனாக நம்ம க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு பெட்டல் மட்டும் எடுங்க. இந்த ஒரு பெட்டல் எடுத்துட்டு இப்போ இது ஒரு சென்டர் இருக்குது இல்லையா, அந்த சென்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கிளாத்தோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டு நீங்கள் கோத்துக்கிட்டு கிளாத்தோடு சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2 இல்லை நீங்கள் 3 ஸ்டிச்சு கூட நீங்கள் போடலாம். 3லேருந்து 4 கூட நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் அந்த அளவுக்கு இந்த பெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த பெட்டலை சுற்றி கூட போடலாம். இல்லை உங்களுக்கு எம்போஸாக நீங்கள் காமிக்கணும்னா இங்கே போடாமல் கீழே மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இது போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பக்கத்தில் இது மேலே வச்சு போடணும் பாருங்கள். இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறப்போல பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர் சூஸ் பண்ணி இந்த நெட் கிளாத் டிசைன் யூஸ் பண்ணுங்கள். இந்த பகுதி நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் லைக் கொடுங்க. அது எனக்கு என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 2வது பெட்டல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பெட்டல் எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச்சு போடணும். 5 பெட்டலும் பக்கத்தில் வச்சு ஸ்டிச்சிங் போடுங்க. நீங்கள் கலர் சேம் கலர் எடுங்க த்ரெட்டு. இப்போ அது மேலே க்ரீன் கலரில் சின்னதாக பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் ஓர பெட்டலை வச்சு அதுவும் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு பெட்டல்லையும் நடுவில் வச்சு இந்த குட்டி பெட்டலை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரோச்சஸ் ஒர்க் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஐடியா, உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் அதை போல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 பெட்டலும் வச்சு அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அது மேலே பெரிய ஃப்ளவர், ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் போட்டோம் இல்லையா, அது மறைக்கிறதுக்காக பெரிய ஃப்ளவர், அதை விட சின்ன ஃப்ளவர், அப்புறம் பீடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது அந்த குட்டி பெட்டலில் ஒரே ஒரு பீடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.